தலைப்பு பெண் பறவை. கடவுள் எல்லா உயிரினங்களையும் ஆண் பெண் என்று ஜோடியாக படைத்ததன் நோக்கம் அவைகள் படைத்தவாறே ஜோடியாக வாழத்தான். ஆண்களே போதும், நீங்கள் எல்லை மீறி சுதந்திரித்து விட்டீர்கள். திசை மறந்து போவதற்குள் உங்கள் கூட்டுக்குள் திரும்பிச் செல்லுங்கள். இரை தேடிச் சென்ற ஆண் பறவை மீண்டும் எப்போது கூட்டுக்குள் வரும் என்று தன் குஞ்சுகளோடு காத்திருக்கும் பெண் பறவை வெறும் இரைக்காக தன் துணையை எதிர்பார்த்து காத்திருக்கவில்லை, அவன் வருகைக்காக காத்திருக்கிறது. ஆண் என்ற பறந்து விரிந்த சிறகுகளுக்குள் தன்னை பொதிந்து கொள்ள ஆசைப்பட்ட பெண் பறவை தன் சிறகுகளை பயன்படுத்தி இரை தேடி செல்ல இயலாமல் அந்த கூட்டுக்குள் முடங்கி இருக்கவில்லை. அவன் மீதுள்ள நம்பிக்கையால் மட்டுமே கூட்டை விட்டு வெளியேறாமல் தன் சிறகுகளை சுருக்கி கொண்டு வாழ்கிறது. ஆனால் இரை தேடி செல்கிறேன் என்ற பெயரில் அவன் உல்லாசத்திற்காக அவளை கூட்டுக்குள் சிறை வைக்கிறது ஆண் பறவை. கணவன் வருவான் என்று நெடுநாட்களாக காத்திருந்தவளுக்கு தெரியவில்லை, அவன் ராஜபோக விருந்து உண்டது போக மீதமுள்ள எச்சத்தை தான் அவளுக்கு அளிக்கிறான் என்று. இரை தேடி சென்ற நாட்களெல்லாம் அவளும் பட்டினியாகத்தான் இருந்திருப்பாள் என்று ஏன் உனக்கு தோன்றவில்லை?